ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்கக்கூடிய முதல் பருவம் 3வது யூனிட்ல உள்ள இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இலக்கணத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் யூனிட்ஸ்லாம் நீங்க படிக்கல அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டையும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும், என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத யூனிட் வைஸ் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. ஓகே, சரி. இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வழக்கு அப்படிங்கிற இந்த இலக்கண பகுதி தான். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் இதுலேருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடியும். ஓகே, சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு. வழக்கு அப்படிங்கிறத நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இதுக்கு முன்னாடி வழக்கு அப்படின்னா என்னன்னு தெரியணும். எழுத்துலையும் பேச்சிலையும் சொற்களை பயன்படுத்தக்கூடிய அந்த முறையை நம்ம வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்மளுடைய முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை எந்தெந்த பொருள்ல பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துறத நம்ம வழக்கு அப்படின்னு சொல்றோம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, காலங்காலமா வழக்கமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம அப்படியே செய்யறோம் இல்லையா? ஸோ அதுதான் கூட சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வழக்கை நம்ம என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்று வந்து இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இயல்பு வழக்கு. நீங்க இதை எப்படியே எழுதிக்கலாம். வழக்கு வழக்கை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. ஸோ அந்த இயல்பு வழக்குல நம்ம 3 விதமா பிரிப்போம். ஓகேவா? ஸோ அதுல ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் உடையது, இன்னொன்று இலக்கணம் போலி, இன்னொன்று மருவு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த தகுதி வழக்கையும் நம்ம வந்து 3 விதமா பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கு இல்லையா, டக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. ஓகே, ஸோ அதையும் நான் இங்கே எழுதிடுறேன். டக்கரடக்கல், மங்களம், மூணாவது குழு உக்குறி. ஓகே, ஸோ இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த டயக்ராமை உங்களுக்கு புரியுற மாதிரி அழகான டயக்ராமா உங்க புத்தகத்துல ஒரு சைட்ல போட்டுக்கோங்க. ஸோ ரிவிஷன் பண்ணும்போது அழகா இதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ரிவிஷனுக்கான டைம் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஓகே, சரி. இப்போ நம்ம டீட்டெயிலா இந்த இயல்பு வழக்கு, தகுதி வழக்கை பத்தி பார்க்கலாம். சொன்ன மாதிரி வழக்கை வந்து ரெண்டு விதமா பிரிப்போம். அதுல ஒன்று இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால குறிப்பிடக்கூடியதை இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இயல்பா நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் இயல்பு வழக்கு. ஸோ இதை நம்ம வந்து 3 விதமா பிரிக்கிறோம். ஒன்று இலக்கணம் உடையது, இன்னொன்று இலக்கண போலி, இன்னொன்று மருவு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையது அப்படின்னா என்னன்னா, நிலம், மரம், வான், எழுது இந்த சொற்களை கவனிச்சோம் அப்படின்னா தனக்குரிய அந்த பொருள்ல எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இலக்கண நெறி மாறாம முறையா அமைந்த அந்த சொற்களை நம்ம இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நிலம், மரம் அப்படிங்கிறத நம்ம எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே தான் எழுதுறோம். அது நமக்கு பொருள் புரியுது, இயல்பா இருக்கு. ஓகே, இதற்கான இந்த உதாரணங்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது இலக்கண போலி. இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என்று குறிக்க வேண்டும். ஆனால் அதனை நம் முன்னோர்கள் முன்றில் என மாற்றி வழங்கியுள்ளனர். கிளையினுடைய அந்த நுனியை கிளை நுனி என்று கூறாமல் நுனி கிளை என்று குறிப்பிடுகிறோம். ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முற்றம் அல்லது திண்ணை, வீட்டின் முன்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து இல்முன் அப்படின்னு சொல்லணும். இல்லத்தின் முன்னாடி இருக்கு இல்லையா, அப்ப இல்முன் தானே சொல்லணும். ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, முன்றில் அப்படின்னு சொல்லி இந்த முன்னை வந்து முன்னாடியே போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை தான் இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி கிளை நுனியை வந்து கிளை நுனி அப்படின்னு சொல்லணும், சொல்லாம நுனிக்கிளை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இலக்கண முறைப்படி இல்லாம இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்ப இந்த இது தப்பா நம்ம சொன்னாலும் காலங்காலமா நம்ம இதை இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் தானே அர்த்தம். ஸோ அதே விஷயம்தான் இந்த இலக்கண உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சொற்களை நம்ம என்னன்னு சொல்றோம், இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களினுடைய முன் பின் பகுதிகளாக இடம் மாறி வருவதையே குறிக்கும். ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த இல் முன் இருக்கு, முன்றில் அப்படின்னு வந்திருக்கு. நுனி கிளைனா நுனி கிளை, கிளை நுனி அப்படின்னு மாறி வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி இருக்கிறது தான் மாறி மாறி வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் கூறுவர். இது ரொம்ப முக்கியம். ஆல்டர்னேட்டிவ் நேம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க.
புறநகர் நகர்புறம், கால்வாய் வாய்க்கால், தசை சதை, கடைக்கண் கண்கடை, இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கு இல்லையா? ஓகே, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, வாயில் அப்படிங்கிறதுல இல்லத்திற்குள் நுழையும் அந்த வழி இல்வாய், இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும். ஆனால் அதனை நம்ம வாயில் என வழங்குகிறோம். இது இலக்கண ஒளி. வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என்று கூறுகிறோம். அந்த வாசல்னு சொல்லி சொல்றத மருவு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு மருவு வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் மருவுல இருந்து நமக்கு என்னது ஒரு அதிகபட்சம் 3 கேள்விகள் வரை கேட்கிறாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்லையும் சரி, லாஸ்டா நடந்த எக்ஸாம்ஸ்லையும் சரி, மருவுல இருந்து கட்டாயம் வினாக்கள் வரும். ஒரு சொல் காலப்போக்குல மருவி வரத நம்ம மருவுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வாயில் அப்படிங்கிறது மருவி வாசல் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அந்த மருவு தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப மருவு அப்படின்னும் பொழுது நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துறது கிடையாது. உதாரணத்துக்கு தஞ்சாவூர் என்னும் பெயரை நம்ம தஞ்சை அப்படின்னு சொல்றோம். திருநெல்வேலி அப்படிங்கிறத நெல்லை அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பெயரையும் நம்ம சுருக்கி என்ன பண்றோம், மருவி வேற ஒரு பெயரை வச்சு அழைக்கிறோம். இது மாதிரி இலக்கண நெறியிலிருந்து புரழ்ந்து சிதைந்து வழங்கக்கூடிய அந்த சொற்களை மருவு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? உதாரணம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. கோவை, கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கோவை அப்படின்னு சொல்றோம். கும்பகோணம் அப்படிங்கிறத குடந்தை அப்படின்னு சொல்றோம். எந்தை அப்படின்னும் போது என் தந்தை அப்படிங்கிறத எந்தை அப்படின்னு சொல்றோம். போது, பொழுது என்பதை போது அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி சோநாடு என்பதை சோழ நாடு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா சோநாடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த போதுங்கிறதுக்கான சரியான சொல் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொழுதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல ஏதாவது மாறுதல் உண்டு அப்படின்னா நான் கமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி தந்துறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? போது, போது, பொழுது, மாலை போது, பொழுதுன்னு தானே சொல்லுவோம், போது. சரி, அது மட்டும் பாத்துக்கோங்க. இந்த மருவு வந்து போதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ முடிஞ்சோன்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கே குரு அகாடமின்னு ஒரு கமெண்ட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொல் மருவி வரதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மருவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தகுதி வழக்கு. ஓகே, சொன்னோம் அந்த வழக்கு அப்படிங்கிறத 2 விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த நிமிஷம், போதுங்கிறது வந்து பொழுது. ஓகேவா? நான் வந்து பொழுதுன்னு சொல்லிட்டேன், பொழுது கிடையாது. போது அப்படிங்கிறது வந்து பொழுது அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நான் கமெண்ட்ஸ் தேவையில்லை, இப்பவே கொடுத்தாச்சு. ஓகே, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுக்கு என்னது, பொழுது அப்படின்னு வரும். ஓகே, சோநாடு சோழ நாடு தான். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது தகுதி வழக்கு. தகுதி வழக்குல நான் சொன்ன மாதிரி 3 வகை இருக்கு. ஒன்னு டக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. ஓகேவா? ஏதேனும் ஒரு காரணத்தினால பொருளிடம் சொல்லதற்கு தகுதியற்ற சொற்களை வேறு ஒரு சொற்களால தகுதிப்படுத்தி சொல்லக்கூடியதை நம்ம தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதுலதான் 3 டைப் இருக்கு. ஒன்னு டக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. சரி, அதை 1 by 1 பார்க்கலாம். டக்கரடக்கல் அப்படின்னும் போது பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது. இப்ப இதை நானே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல, ஏன்னா எனக்கு இன்னொரு டக்கரடக்கல் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சில வார்த்தைகள் தான். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். ஸோ இதை வந்து என்னது, வெளிப்படையாக சொல்ல தகாத அந்த சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களாக போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இது டக்கர டக்கல். ஓகே, அடுத்தது மங்களம். செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல், அதாவது அழகில்லாத ஒரு நல்ல சொல் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய மங்களம் இல்லாத சொற்களை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை இப்படியே சொல்றதை விட செத்தார்னு சொல்லாம துஞ்சினார் அப்படின்னு மாத்தி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து துஷ்டி கேட்டல் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த துஞ்சினார் அப்படின்னு சொல்லி தகுதியான வேறொரு சொல்ல போட்டு என்ன பண்றாங்க, குறிப்பிடுறாங்க. நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த துஞ்சினார் அப்படிங்கிறதையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்ப மாத்தி இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். ஓகே,
இவ்வாறு மங்களம் இல்லாத அந்த சொற்களை மங்களமான வேறு சொற்களால குறிப்பிடக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம்? மங்களம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது ஓலை. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓலை அப்படிங்கிறது வந்து என்னது? திருமுகம். கருப்பு ஆடு அப்படிங்கிறது வெள்ளாடு. விளக்கை அணை அப்படின்னா விளக்கை குளிரவை. சுடுகாடு அப்படின்னா நன்காடு. ஓகே, திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஓலை அப்படின்னா திருமுகம், கருப்பாடு வெள்ளாடு, விளக்கை அணை விளக்கை குளிரவை, சுடுகாடு நன்காடு. அதாவது இந்த சொற்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த சொற்களை பயன்படுத்துறாங்க. ஓகேவா? அடுத்தது குழுவுக்குறி. குழுவுக்குறி அப்படிங்கிறது வந்து படித்த ஒரு நபர், ஒரு கூட்டத்துக்கு மட்டும் புரியக்கூடிய ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஓகேவா? பலர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல சிலர் மட்டும் தனக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவார். இவ்வாறு குழுவினர் மட்டும் பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சொற்களை குழுவுக்குறி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பொன்னை பரி அப்படின்னு சொல்லி யாரு? பொற்கொள்ளர் சொல்றது. ஆடையை காரை அப்படின்னு சொல்லி யானை பாகன்னு சொல்றது. இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். டக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தக்கூடிய முறை. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் டக்கரடக்கல். மங்களமற்ற சொல்லை நீக்கி மங்களமான சொல்லால் போடுறது மங்களம். பிறர் அறியாம ஒரு குழுவுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்றது என்னது? குழுவுக்குறி. ஓகே, ஸோ இந்த மூணுக்கும் டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து வழக்கு பார்த்துட்டோம். ஸோ அந்த வழக்கை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது வந்து போலி. போலி அப்படின்னும் போது என்ன? டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த போலியை நம்ம 3 விதமா பிரிப்போம். ஸோ அந்த போலினா என்ன, அந்த போலியோட 3 விதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக 4 வகைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 3 இல்லாத ஒரு வகை உண்டு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. அறம் செய்ய விரும்பு. இது கேட்பாங்க. யாருடைய கூற்று அப்படின்னா ஔவையாரினுடைய கூற்று. அரண் வலியுறுத்துதல் அப்படிங்கிறது திருக்குறள் அதிகாரங்கள்ல 1. இந்த தொடர்கள்ல இந்த அறம் அப்புறம் இந்த அரண் இது ரெண்டையும் கவனிங்க. அறம்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல அரண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் வேற வேறன்னு யோசிக்கலாம். ஒரே ஒரு எழுத்து மாறி இருக்கு, ஆனா அதனுடைய பொருள் என்ன? ஒரே பொருள் தான். இந்த பொருள்ல மாற்றம் இல்லை. இது மாதிரி ஏதோ ஒரு சொல், ஒரு எழுத்து, ஒரு சொல்லுல ஏதோ ஒரு எழுத்து மாறுபட்டு இருக்கு, ஆனா பொருள் மாறலை அப்படின்னும் போது அதை நம்ம போலி அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி சொல்லுக்கு முதல், இடை, கடை, முதல், இடை, இறுதி, இது மாதிரி இயல்பா இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலா வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தரக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம்? போலி அப்படின்னு சொல்றோம். போலி அப்படின்னா போல இருத்தல் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இதுவும் என்னது? 3 வகை. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் இல்லையா? ஸோ சொல்லுக்கு முதல்ல 3 எழுத்து இருக்குன்னு வச்சுப்போம். முதல்ல உள்ள அந்த எழுத்து மாறுபட்டு இருந்ததுன்னா அது முதற் போலி. இடையில ரெண்டாவதா இருக்கக்கூடிய, இடையில தான், ரெண்டாவது இல்ல, இடையில இருக்கக்கூடிய அந்த எழுத்து மாறுபட்டு இருந்ததுன்னா அது இடைப்போலி. மூணாவதா இருக்கக்கூடிய எழுத்து, அதாவது 3ன்னு சொல்ல முடியாது, கடைசியா இருக்கக்கூடிய எழுத்து மாறுபட்டு இருந்ததுன்னா அது கடைப்போலி. நான் சொன்ன மாதிரி முதல் போலியை பாருங்க. பசல். இந்த பேக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? பைசல் அப்படின்னு இருக்கு. மஞ்சு, மாக்கு பதிலாக இங்க மைஞ்சு அப்படின்னு இருக்கு. மயல், மாக்கு பதிலாக இங்க மையல் அப்படின்னு இருக்கு. இப்ப எல்லாத்துலயுமே முதல் எழுத்து என்ன பண்ணிருக்கு? மாறுபட்டு இருக்கு. ஆனா அதனுடைய பொருள் வந்து மாறுபடல, ஒரே மாதிரி பொருளா இருக்கு. இது மாதிரி இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து இருந்து ஆனா அதே பொருளை தரக்கூடியத நம்ம முதற் போலி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இடைப்போலி. இடைப்போலி அப்படின்னும் பொழுது இந்த இடத்த பாருங்க. அமைச்சு, 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 இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். இந்த சொற்கள்ல இடையில இருக்கக்கூடிய அந்த எழுத்து மாறினாலும் பொருள் மாறல, இதை நம்ம இடைப்போலி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கடைப்போலி. கடைசி எழுத்து அகம், அகன், நிலம், நிலன், முகம், முலன், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர். இந்த இதுல கடைசி எழுத்து மாறுபட்டிருக்கு, ஆனா பொருள் மாறல. ஓகேவா? அக்ரிணை பெயர்கள்ல இறுதியில நிற்கக்கூடிய இந்த மகர எழுத்திற்கு பதிலா நகரம் வந்து கடைப்பொழியா வரும். இந்த கடைசி கடைப்பொழியை கவனிச்சிங்க அப்படின்னா மகரம் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? இம்முக்கு பதிலா இன்னும் வந்திருக்கு. அப்ப மகரத்துக்கு பதிலா நகரம் வந்திருக்கு. ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது லகரத்துக்கு பதிலா ரகரம் வந்திருக்கு. லகரத்துக்கு பதிலா ரகரம் கடைப்பொழியா வந்திருக்கு. ஓகே, இந்த 3 டைப் இல்லாம இன்னொரு டைப் இருக்குன்னு சொன்னா இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாம். முற்றுப்போலி. 3 வகை போலிகள் மட்டுமின்றி வேறு வகை போலியும் உண்டு. 5 ஐக்கு பதிலா ஆ இருக்கு, இன்னுக்கு பதிலா இஞ்சு இருக்கு, தூக்கு பதிலா சூ இருக்கு. ஓகேவா? அப்ப 5ங்கிறதுக்கு பதிலா 5 அப்படின்னு இருக்கு.
அவ இந்த சொற்கள் கவனிக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் என்ன பண்ணிருக்கு, மாறுபட்டு இருக்கு. இது மாதிரி முற்றும் மாறுபட்டதை நம்ம முற்றுப்போலி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்த்தது வந்து ஒரு தடவை இலக்கணத்தை மட்டும் ரிவிஷன் பண்ணிடலாம். வழக்கு பார்த்தோம். ஸோ இந்த வழக்குல நம்ம 2 டைப் பார்த்தோம். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்குல நம்ம 3 டைப் பார்த்தோம். ஓகேவா? அது மாதிரி தகுதி வழக்குலையும் 3 டைப் பார்த்தோம். அடுத்தது போலி. போலியில நம்ம 3 டைப் பார்த்தோம். பிளஸ் 3த்துலயும் வராததை முற்றுப்போலி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். முதல், இடை, கடை. இது என்னது? மங்களம், டக்கரடக்கல், மங்களம், குழு உக்குறி. டக்கரடக்கல்னா அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு சொல்ல தகுந்த வார்த்தைகளை போடுறது. இது மங்களம் இல்லாத சொற்களுக்கு பதிலாக மங்களமான சொற்களை போடுறது. இது ஒரு குழுவுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்றது. இயல்பு வழக்கை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் உடையது, இலக்கணமற்றது, அப்புறம் வந்து மருவு. இலக்கணம் உடையதுன்னு போது மரம், நிழல் அந்த மாதிரி வரும். இலக்கணமற்றதுன்னு போது வாயில், இல்முன் அது மாதிரி பார்த்தோம். மருவுன்னும் போது தஞ்சை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், நாகை அது மாதிரி நிறைய மாவட்டங்களுக்கான அந்த மருவு பெயர்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம மருவு வந்து தனியாவே ஒரு டாபிக்கா நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்தா இந்த இலக்கணம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிற உங்களோட வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.